ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன, அழுகை பெண்களுக்கு மட்டும்தான் வரணுமா? எதுக்கெடுத்தாலும் பெண்கள் அழறாங்க. ஏன் ஆண்கள் அந்த மாதிரி அழமாட்டுங்கிறாங்க? ஆண்களுக்கும் அழுகை வரும். தாய் தந்தை இறந்தால் ஆண் அழுவான். தனக்கு குழந்தை பிறக்கிற போது நற்செய்தி கேட்டு ஆண் அழுவான். தன் குழந்தைகளில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலும் ஆண் அழுவான். தன் மகள் திருமணமாகி பிரியும்போது ஆண் அழுவான். அவன் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காது நன்றி இல்லாமல் ஆணவத்துடன் நடக்கும்போது வெளியில் சொல்ல முடியாமல் அழுவான். காதல் கொண்ட மனைவி தன்னை ஏமாற்றுவதை அறிந்தால் அந்த ஆண் அழுவான். தங்கள் குழந்தைகளுக்கான உணவு போன்றவற்றை, அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க முடியாமல் போனால் ஆண் அழுவான். பிழைப்பை தேடி கடன் சுமைக்காக தாயகத்தை பிரிந்து செல்லும்போது தான் நேசிக்கும் அன்பானவர்கள் தன் அருகே இல்லை என்று ஒவ்வொரு இரவிலும் ஆண் அழுவான். ஆண்கள் அழுகிறார்கள். ஆனால் எப்படி? இருட்டில், பிறர் அறியா வண்ணம், தலையணைகளில் முகத்தை புதைத்து, கழிவறையில் தண்ணீரை திறந்து அவன் அழுகையின் கண்ணீரை யாரும் பார்த்துவிடக்கூடாது என நினைப்பான். அவன் அழுது கொண்டிருக்கிறான் என்பதை அவன் சங்கடத்தில் விடும் பெருமூச்சு அதற்கு சாட்சியாகும். கண்களில் வெளிப்படும் ஏக்கம், நடுங்கும் கைகள், வார்த்தையில் தடுமாற்றம். பெரும்பாலான ஆண்கள் குடும்ப சூழல், போதிய வருமானம் இல்லாதது, ஏமாற்றம் மற்றும் தேவைக்கு தேடி வரும் உறவுகள், உறவுகளின் துரோகம் போன்ற மனசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில்தான் நிறைய ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அழுகிறார்கள். இவன் குழப்பத்தில் இருக்கிறான், பைத்தியக்காரன் என மற்றவர் நினைக்க அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளுக்குள் அவன் அழுது கொண்டிருக்கிறான் என்று. ஒரு விஷயத்தில் இந்த ஆண் வர்க்கமே மிகவும் கெட்டிக்காரர்கள். உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு வெளியில் சிரிப்பது இந்த வித்தையில் ஆண் சமூகம் எப்போதுமே தேர்ச்சி பெற்றவையே. என் அப்பா, உங்கள் அப்பா எதுக்கு அழுவார், எப்படி அழுவார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நினச்சி பாருங்களேன். என் தம்பி, உங்கள் தம்பி எதுக்கு அழுவான், எப்படி அழுவான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கணவர் எப்பயுமே அழுவார். எப்போ தெரியுமா நான் பார்த்துருக்கேன், ஒரு படத்தில் மூவியில் எமோஷ்னல் சீன் ஏதாச்சும் வந்தால் தேம்பி தேம்பி அழுதுட்டு படத்தை பார்ப்பார். அதுக்கு நான் கூட கிண்டல் பண்ணுவேன், ஏன் இப்படி பார்த்த படத்தையே இத்தனை வாட்டி பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு. அந்த எமோஷ்னல் பாண்டிங் பார்த்துட்டு பயங்கரமாக அழுவாங்க. என் பையன் அக்ஷத், அவன் எப்போ அழுவான் தெரியுமா? அவன் ஏதாவது யாருன்னா சொல்லிட்டா, ரொம்ப கடினமாக பேசிட்டா அவனால் தாங்க முடியாது, அப்போ அழுவான். ஆனால் அவன் அந்த அழுகையை கோபமாக தான் வெளிப்படுத்துவான், ரொம்ப அழுக மாட்டான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட அழுகை ஒவ்வொரு விதமாக வித்தியாசப்படும். அன்பு இருக்கும் இடத்தில் வலியும் இருக்கும். கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் தாய்மை இருக்கும். அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.